தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தம்பி கண்ணனை பற்றி எல்லோருக்கும் மிக நன்றாக தெரியும். இன்னும் சொல்ல போனால் அவங்க துணைவியார் திருமதி சரளாதேவி அவர்கள் ஒரு சிறந்த பட்டதாரி மட்டுமில்ல, ஒரு கலை ரசனை மிக்கவர்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் கூட அதை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தைகளில் உச்சரிப்பதில் இருந்து தன்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார் அவர்களை ஒரு பல்கலைக்கழகம் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு வாழ்க்கையில் கண்ணனுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் அவருக்கு பின்னாடி வெற்றிக்கு யார் இருக்கிறார் என்று சொன்னால் அவங்க துணைவியாரைத்தான் சொல்ல வேண்டும். இது போக எல்லாரும் அவரவர் வாழ்க்கையில் கணவரை ஒவ்வொரு விதத்தில் பார்த்திருப்பார்கள். ஆனால் அன்பு தம்பி கண்ணனினுடைய துணைவியாரை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்கள் அவரிடம் பார்க்கக்கூடிய அந்த பொறுமை, நிதானம், ஒரு தன்னம்பிக்கை, இதையெல்லாம் தாண்டிய அளவிற்கு பல சந்தர்ப்பங்களில் மிக பொறுமையாக பக்குவமாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கண்ணனுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்து கடந்து வந்த பாதைகளில் பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருந்த அளவுக்கு இருக்கும். எல்லா பிரச்சனைகளிலேயும் அவர் கூட இருந்து அவருக்கு உறுதுணையாக இருந்த விஷயங்கள் வாழ்க்கை முறையில், தொழில் துறையில் மாற்றம் விட ஒரு எதிர்பாராத விதமாக அவருக்கு அப்போலோ மருத்துவமனையில் சுய நினைவு இன்றி ஒரு 10-20 நாட்களுக்கு மேலே இருக்கிறார். சொந்த பந்தம் எல்லாரும் எப்படி என்று அறியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கூட மனம் தளராமல், அதெல்லாம் இப்போ நினைத்து பார்க்கும் பொழுது கூட தினசரி ஒவ்வொரு நாள் காலையிலையும் கிரீன்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று நினைவு வந்துவிட்டதா என்று பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர்களுடைய துணிச்சல் மிக்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு மனோதைரியத்தை விட இறைவனுடைய பிரார்த்தனையில் தன்னுடைய கணவர் மீண்டும் வந்து விடுவார் என்று எதிர்பாராத விதமாக டக்கென்று ரெக்கவரி ஆகி எல்லா விதத்திலையும் சரியாக இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எல்லா பிரச்சனையும் கடந்து வந்தவர். அதே நேரத்தில் ஆர்விஎன் கண்ணன் நம்பிக்கைக்கு உரியவராகவும் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமாக செயல்படுவதிலும் ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு எந்த நிகழ்ச்சியை கொடுத்தாலும், குறிப்பாக யாதவர் கல்லூரி தேர்தல் நடைபெறும் பொழுது அவர் வேண்டி விரும்பி கொண்டு கேட்ட ஒரு கேள்வி, அண்ணே என்னுடைய பேரை நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள், என் வாழ்க்கையில் உங்கள் பேச்சை நான் எப்பொழுதும் தட்டுவதே கிடையாது, ஆனாலும் உங்களிடம் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன், நான் தொழில்துறையில் இப்பொழுது அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கின்ற காரணத்தினால் என்னை வேட்பாளராக நிறுத்துவதை விட இந்த இடத்தில் வேற ஒருத்தரை நிறுத்தி கொள்ளுங்கள், அதற்கு நான் தாராளமாக நான் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார். உங்களை எதற்காக நிறுத்தியிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாது, நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னேன். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அந்த பணியை கொடுத்தேன். அந்த பணியை மட்டும் அவர் ஒவ்வொரு தடவையும் கேட்பார், என்னென்ன செய்யணும் என்பார். நீங்கள் நேராக போங்க, இவரை பாருங்க, இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் திரும்ப கேட்பார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கரெக்டாக ஒன்று நான் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு நற்பலன்கள் கையில் கிடைக்கிறது. ஆனால் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் இவரை பார்த்துட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா காரியமும் சரியாக நடக்கும். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொருவரை வகுத்திருக்கிறோம். இந்த ராமநாதபுரம் பகுதியான பொறுப்பை நீங்கள் இதை மட்டும் பாருங்கள் என்று சொன்னேன். அவருக்கு கொடுத்தபடியே திறம்பட கொண்டு வந்தார். ஒரு நொடி பொழுது கூட இந்த கல்லூரியில் எனக்கு யாருமே கேட்டுக்கொள்ளவில்லை, எனக்கு இந்த பதவி வேண்டும் அந்த பதவி வேண்டும் என்று. வெற்றி பெற்று வந்தவுடன் மரியாதைக்குரிய அண்ணன் பிச்சை அண்ணன் அவர்களிடமும் எனது சமந்தி வேலுச்சாமி இருவரையும் அழைத்து இந்த மாதிரி இப்படி 5 பேரை நான் தேர்வு செய்திருக்கிறேன் நிர்வாகத்திற்கு என்று சொன்னேன். அவர்கள் அடுத்த நிமிடத்தில் மிக சரியாக தேர்வு செய்திருக்கிறீர்கள், அது சரியான நபர்கள், நீங்கள் அப்படியே இதை செய்யலாம் என்று அண்ணன் உத்தரவு கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த 5 பேரையும் அப்பொழுது கூட பிச்சை என்ற கேட்ட ஏதாவது ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வகுத்தால் கணக்கு சரியாகத்தான் இருக்கும், இதில் மாற்றமே இல்லை, இதுபடியே நடக்கட்டும் என்றார்கள். அன்றைய தினமே பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சியில் படிப்படியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய அலுவல் பணி அத்தனைக்கும் இடையில் இதை வருவதற்கு கூட நேரமில்லை என்று சொன்னால் கூட ஒன்றும் இல்லை கண்ணன், இந்த கல்லூரிக்காக நம்ம உழைக்கும் பொழுது இறைவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை எதிர்காலத்தில் கொடுப்பார். அவ்வளோப்பட்ட அது ஒரு சாதாரண பூமி இல்லை, ஒரு புனித பூமி. இந்த பூமியில் காலை வைத்து
மனமுகந்து நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதற்குரிய அத்தனை சிறப்புகளும் நமக்கு வந்தடையும். இது நான் கடந்த காலத்தில் கண்ட சில விஷயங்கள். நான் கல்லூரியில் செயலாளராக இருக்கும் பொழுது பல மணி நேரங்கள் கல்லூரியில் இருக்க வேண்டியது இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருப்பேன். அப்பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய நிர்வாகத்தில் எதிர்பாராத விதமாக அபரிதமான வியாபாரத்தை உணர முடிந்தது. நம்மளுடைய நேரத்தை கல்லூரிக்கு செலவழிக்கிறோம், இறைவன் நம்மளை பார்த்துக் கொள்கிறார். ஒரு முக்கியமான விஷயம், நமது கோகுல விநாயகர் ஆலயத்தை, கோகுல விநாயகர் அங்கிருக்க அரச மரத்துக்கும் வேங்கைக்கும் இடையில் ஒன்றாக வரும் பொழுது திறந்த வெளியில் இருந்தார். திறந்த வெளியில் இருக்கும் பொழுது ஊமச்சிகுளம் ராஜேந்திரன் அவர்களும் நமது பேராசிரியர் கோபால் அவர்கள் இருவரையும் அழைத்து விநாயகருக்கு மழை வெயிலில் இருக்கிறார், ஒரு சின்ன கோபுரம் போல் கட்டலாம் என்று சொன்னேன். நான் போய் அந்த கோபுரத்திற்கு என் சொந்த இடத்துக்கு கூட நான் தச்சு பிடிக்க போகவில்லை. அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு யாதவர் கல்லூரியில் விநாயகர் கோயிலுக்கு போய் தச்சு பிடிச்சு விட்டு இந்த கோயில் பணியை தொடங்கினேன். தொடங்கிய உடனே எனக்கு சென்னை ஓட்டலுக்கான வாய்ப்பு கிடைத்தது. ஒரு விஷயம் உணர்ந்து பார்த்தேன், நீ கல்லூரியை பார்த்து கொண்டிருக்கிறாய், உன் தொழிலை விநாயகர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. அந்த அளவிற்கு இந்த கல்லூரிக்கு யாரெல்லாம் உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதற்குரிய மிகப்பெரிய நற்பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த பணியில் உங்களுக்கு எவ்வளவு பணி இருந்தாலும் கண்ணன் தினசரி கல்லூரிக்கு 3 மணிக்கு வருகை தந்திருந்து அத்தனை கோப்புகளிலும் தங்களுடைய நேரடி பார்வையை முறையாக கவனம் செலுத்தி அந்த கவனத்துக்கு ஏற்று ஒரு சின்ன இது கூட இல்லாமல் ஒவ்வொரு பண பரிமாற்றங்களும் வங்கி மூலமாகவே இருக்க வேண்டுமே தவிர எந்த விதத்திலையும் நேரடி பண பரிமாற்றம் இருக்கக்கூடாது என்று ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. அந்த கலையை முழுமையாக கற்ற காரணத்தினால் நம்ம கல்லூரி நிர்வாகம் மிக மிக சிறப்பாக உயர்ந்தோங்கி போய்கொண்டிருக்கிறது. அவருக்கு இந்த இனிய பிறந்த நாள் அன்று வாழ்த்துக்கள் சொல்வதில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் எனது குடும்பத்தாரின் சார்பாகவும் அவருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என்று வரவேற்கின்றேன். இன்றைய தினம் செல்லம் அழைக்கிற மதுரை ராதாகண்ணன் என கண்ணன் மதுரை ராதாகண்ணன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பொறுமையான இனிமையான தோற்றமுடைய நமது சகோதரர் கண்ணன் அவர்களுக்கு இன்று 55 கழிந்த 56 வருடம் இருக்கின்றது. அவருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து நல்ல அவர் நீண்ட ஆயுளோடு பரிபூர்ண உடனாக்கின்றோம், நிறைந்த செல்வங்கோடும் செல்வாக்கோடும் இன்னும் தன்னை பொதுப்பணியில் அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டும் பல பொறுப்புகள் ஏற்கனவே வைத்திருக்கின்றார். இன்னும் பல பொறுப்புகளை அவர் எடுத்து சிறப்பாக நடத்தி மிக வளமோடு வாழ உங்கள் அத்துறைகளுடைய சார்பாக எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரன் வேண்டி அவரை வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.
Tamil BGM. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த குடும்பத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு பிச்சை அவர்களுக்கு நமது குடும்பத்தின் சார்பாக கல்லூரியினுடைய மதிப்புமிகு செயலர் திரு ஆர்விஎன் கண்ணன் சார் அவர்களுடைய 55வது பிறந்தநாள் விழா இன்று பார்க் பிளாசா ஹோட்டலில் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சமுதாய பெருமக்கள் மற்றும் கல்லூரியினுடைய ஆசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் பெருந்திரளாக கலந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துரைகளை வழங்கினார்கள். இந்த இனிப்பான இந்த தருணத்தில் யாதவர் கல்லூரி வரலாற்றில் மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய செயலாளர்களில் இவரும் ஒருவராக திகழ்வது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டுமென்றால், இந்த கல்லூரி சில பிரச்சனைகளுக்கு பிறகு தற்போது இங்கே ஒரு முக்கியமான நிலைமைக்கு எட்டியிருக்கிறது. அந்த நிலைமைகளில் தற்போது அவர் சிறப்பாக செயல்பட்டு இந்த கல்லூரியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள், அலுவலர்கள் சார்பாக மிகச்சிறந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த
இந்த விழாவிற்கு எனது பிறந்தநாள் 55வது பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை யாதவ உறவினர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நமது கல்லூரி யாதவ கல்லூரியின் முன்னேற்றத்துக்கு என்னோடு ஒத்துழைக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் அத்துணை ஊழியர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தருணத்தில் ஒரு குடும்பமாக நாம் அனைவரும் மகிழ்ந்திருக்க ஒரு வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தம்பி ஆர்விஎன் கண்ணன் அவர்களின் 55வது பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் KPS கண்ணன். வணக்கம்.